கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த நாளில் ஆன்லைனிலும் ஆலயத்திலும் இணைந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்கள் வகுப்புகளுக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆங்காங்கே நிற்க வேண்டாம். உடனே உங்கள் வகுப்பு அப்படின்னா சீக்கிரம் பிள்ளைகள் உங்கள் வகுப்புகளுக்கு சென்று விட வேண்டும். இந்த நாளில் நம்முடைய கான்ஃபரன்ஸ் தலைவரும் பொருளாளர் அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டில் மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் என்ற பொதுவான தலைப்பின் கீழே தீர்க்க தரிசனங்களை நாம் எப்படி ஆராய வேண்டும், தீர்க்க தரிசனங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 2வது காலாண்டில் படிச்சுட்ருக்கிறோம். இன்றைக்கு 9ஆம் பாடம், போன வார பாடத்தினுடைய தொடர்ச்சி. போன வாரம் என்ன படித்தோம் அப்படின்னா சங்கீதங்களில் அப்படின்ற தலைப்பில் அதனுடைய 2ஆம் பாகம்தான் இன்றைக்கு. தீர்க்க தரிசனங்களை பற்றி பைபிள் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களும் அந்த தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதமும் நாம் படிக்கிறோம். அதில் சங்கீதங்களில் தீர்க்க தரிசனங்கள் பற்றி எப்படி புரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற குறிப்புகள் என்ன அப்படின்றத நம்ம போன வாரம் படிக்க ஆரம்பித்தோம். போன வாரத்தில் 4 சங்கீதங்கள் நம்முடைய கவனத்துக்குரியதாக இருந்தது. இன்றைக்கும் 4 சங்கீதங்கள். சரிங்களா? என்னென்ன சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 46, சங்கீதம் 47, சங்கீதம் 67, சங்கீதம் 75. ஸோ 4 சங்கீதங்களை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். போன வாரம் பார்த்த 4 சங்கீதங்கள் அதில் இருந்த பாடம் என்ன அப்படின்னா, தேவ ஜனங்கள் கடைசி நாட்களிலே சந்திக்கக்கூடிய, கடைசி நாட்கள்னு சொல்லிக்கிட்டு பொதுவாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பொதுவாகவே சந்திக்கிற சவால்கள் மற்றும் போராட்டங்கள் என்னென்ன அப்படின்னு தான் போன வாரம் படித்த சங்கீத பாடத்தின் மைய கருத்து. இன்றைக்கி என்ன பார்க்குறோம், இந்த 4 சங்கீதங்கள், சங்கீதம் 46, 47, 67, 75, இந்த சங்கீதங்களில் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்று உங்களுக்கு தெரியுமா, சங்கீத புஸ்தகமும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம்தான். சங்கீத புஸ்தகமும் என்ன தான், புக் ஆஃப் சாம்ஸ் இஸ் ஆல்சோ அ புக் ஆஃப் ப்ராஃபஸி. சரிங்களா? இப்போ பாருங்களேன், 22ஆம் சங்கீதம் அப்படின்னா மேசியாவின் சங்கீதம். ஏசு கிறிஸ்து எப்படிலாம் வருவார், பாடுபடுவார் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீது என்ன செஞ்சிட்டார், எழுதி வச்சிட்டார். சரிங்களா? இந்த இயேசுவை யார் காட்டி கொடுப்பார், 68, 69ஆம் சங்கீதங்கள் படிச்சிங்கன்னா, குறிப்பாக 69ஆம் சங்கீதம் நண்பனே காட்டி கொடுப்பான் அப்படின்ற தீர்க்க தரிசனம் 69ஆம் சங்கீதத்தில் இருக்குது. ஆக நம்ம பொதுவாக சங்கீத புஸ்தகத்தை ஏதோ ஒரு நம்முடைய ஆத்ம திருப்திக்காக படிக்கிற ஒரு புஸ்தகம் மட்டும் நினச்சிடக்கூடாது. சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகமும் கூட என்பதை மனசில் வச்சு இன்றைக்கி இந்த 4 சங்கீதங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி. சங்கீதங்களில் தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம், சங்கீதங்களில் தேவனை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கர்மங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு இந்த நாளின் பாடங்களை புரியும்படி செய்யும், விளக்கி தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனப்பாட வசனம் 67ஆம் சங்கீதத்தில் 3-4 வசனங்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழக்கடவர்கள். கடைசி கால சம்பவங்கள் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோம், கடல்லிருந்து கரடி, சிங்கம், சிறுத்தை. அல்லது வெளிப்படுத்தலில் பார்த்தோம் அப்படின்னா 10 கொம்புகள் உள்ள ஒரு மிருகம். சரிதானே? அதுக்கு 7 தலைகள். இப்படி மிருகங்களை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், கடைசி கால சம்பவங்களை புரிஞ்சு வச்சுருக்கிறோம். சரிதானே? ஆனால் உண்மையில் நம்ம யாரும் பார்க்குறது கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறது
கிடையாது. வெளிப்படுத்தல அந்த மிருகம் இந்த மிருகம், கடல்லேருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, பூமியிலேருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதுக்கு 10 தலை 7 தலை இருந்துச்சு, 10 கொம்புகள் இருந்துச்சு, அந்த 10 கொம்புகள் மேலே 10 கிரீடங்கள் இருந்தது, அப்படி இப்படின்னு மிருகங்களை தான் பார்க்குற ஒழிய வெளிப்படுத்தலே மையம் யார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் கதாநாயகன் யார் அப்படின்னு பார்க்க தவறிடும். தானியேல் அப்படின்ன உடனே ஐயோ, தானியேல் சொன்ன உடனே சின்ன கொம்பை தான் பார்க்குறோம். ஆனால் யாரும் பார்க்குறது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுகிற தானியேல் புத்தகத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாருங்களேன், தேவன் மிக அழகாக வெளிப்படுவார். அக்கினி சூளையிலே தேவகுமாரனாக வெளிப்படுவார். சிங்கக்கம்பியிலே விடுவிக்கிறவராக தேவன் வெளிப்படுவார். சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பு செய்கிறவராக தேவன் வெளிப்படுவார். சரிதானே? அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாம் தேவனை எப்படி பார்க்க வேண்டும், சின்ன கொம்பையும் மிருகங்களையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, கடைசி கால சம்பவங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. யாரை பார்க்கணும்? முதல்ல ஆண்டவரை பார்க்கணுங்க. இன்றைக்கி உள்ள பாடம் தான், முடிச்சிட்டேன், அவ்வளோதான். தீர்க்க தரிசனங்களில் தேவனை நாம் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். 46ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோமே. இந்த 46ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சங்கீதம், சரிதானே? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அந்த சங்கீதத்தை அடிக்கடி வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு 2 முறை இருக்குது 46ஆம் சங்கீதத்தில். அப்போ இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தேவன் நமக்கு அடைக்கலம். ஏன் அப்படின்னா ஆபத்து காலம் வரும். தானியேல் 12:1 அப்படித்தானே வாசிக்கிறோம். பூமியில் இதுவரைக்கும் தோன்றியிராத ஒரு ஆபத்து காலம் வரும். சரிங்களா? அப்போ பாருங்க, 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் அதான் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். 2ஆம் வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். இது எப்போ நடக்கும்? பூமி எப்போ நிலை மாறும்? எப்போ? 2ஆம் வருகையில். வானங்கள் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் என்ன செஞ்சிடும், போயிடும். வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரம் கடைசி 5-6 வசனங்கள் படிச்சு பாருங்க. அப்போ பூமி நிலை மாறும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போகும். 2ஆம் வருகையில் இதெல்லாம் நடக்கும். இதுதான் ஆபத்து காலம். ஆனால் ஆபத்து காலத்தில் தேவன் எப்படி இருப்பார்? அனுகூலமான துணையாக இருப்பார். இந்த உலகத்தில் அடுத்தடுத்து நடக்க போகிற நிகழ்வுகள், சம்பவங்கள் என்னென்ன என்பதை வேதாகமம், குறிப்பாக தீர்க்க தரிசனம் நமக்கு அழகாக பட்டியல் போட்டு காட்டுகிறது. சரிதானே? எலன் ஒயிட் அமர் எழுதுவாங்க, God has given the order of events, சம்பவங்களின் எக்ஸாக்ட் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், சம்பவங்களின் சரியான வரிசை என்ன அப்படின்றத, அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதை ஆண்டவர் நமக்கு அழகாக ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறார். God has given us a map. நம்ம கையில் ஒரு மேப், ஒரு வரைபடத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள். வரைபடம் கொடுத்துருக்கிறாரு, சம்பவங்களின் சரியான வரிசையை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ we are not left in darkness. நாம் இருளிலே விடப்பட்டவர்கள் கிடையாது. சரிங்களா? அடுத்து என்ன நடக்கும் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர். இப்போ 46ஆம் சங்கீதத்தில் தேவனை அடைக்கலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? கொந்தளிக்கிற சூழ்நிலைகள். 6ஆம் வசனம் பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. ஜாதிகள்னா தேசங்கள் என்ன செய்யும்? கொந்தளிக்கும். மற்றும் ராஜ்யங்கள் தத்தளிக்கும். அதாவது எந்த ராஜ்யமும் இந்த பூமியில் நிலை கிடையாது. எந்த நபருடைய நாற்காலியும் நிலை கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஆடுற ஆட்டம் இருக்கே, பயங்கரமான ஆட்டம். அப்படிதானே? ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளிக்கும். அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்கள் என்ன செய்யும்? நிலைக்காது. அப்படின்றதான் இந்த 46ஆம் சங்கீதத்தில் இருக்கு. பாருங்களேன், தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் 4 ராஜ்யங்களை பற்றி படிக்கிறோம். சரிதானே?
சிங்கம், கரடி, சிறுத்தை, கெடியும் பயங்கரமான மிருகம். அதாவது பாபிலோன், மேதி, பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோமாபுரி. இந்த ரோமாபுரி 10 பிரிஞ்சு போச்சு. சரிதானே? அதில் 3 கொம்புகள், 3 ராஜ்யங்கள் பிடுங்கப்பட்டன. அப்புறம் 7 ராஜ்யங்கள். ஸோ இந்த ராஜாக்களின் நாட்களில் ஆண்டு நினைச்சவர் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்னு தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, அடுத்தடுத்து ராஜ்யங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அடுத்தடுத்து ராஜாக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யாருக்குமே சீட்டு நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன தந்தனம் பண்ணணுமோ அம்புட்டு இன்னைக்கு பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளிக்கும். கொந்தளிப்பின் மத்தியில் நமக்கு ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறாரு. God is in control. தேவன் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இந்த ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யம் வரும், அடுத்து அந்த கட்சி வரும், இந்த கட்சி வரும் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்துட்டார். சரிதான்? அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் ஒரு படபடப்பு. இவர் வந்துட்டார், போச்சு, அவ்வளோதான், சண்டையில் கொண்டாந்துருவான். ஆனால் எவனோ ஒருத்தன் கொண்டு வரத்தான் போகிறாங்க. அது எவனாக இருந்தா நமக்கு என்ன? சரிங்களா? இதையே நினச்சி பதட்டப்பட்டு கூடாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போது சுற்றி இருக்கிற ஜாதிகளையோ, ராஜாக்களையோ, ராஜ்யங்களையோ, அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களையோ, தலைவர்களையோ பார்க்க வேண்டாம். யாரை பார்க்கணும்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். Be still and know that I am God. சரிதானே? அதான் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. கொந்தளிப்பின் மத்தியில் நம்பிக்கை. இந்த 46ஆம் சங்கீதம் இருக்கிறது, இந்த சங்கீதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? Psalm of the Reformation. Psalm of the Reformation. சீர்திருத்த காலத்தின் சங்கீதம். சீர்திருத்த காலம் எப்போ? மார்ட்டின் லூத்தர் காலம். சரிங்களா? 16ஆம் நூற்றாண்டு. மார்ட்டின் லூத்தர் தான் ஒரு பயங்கரமான புரட்சியை கொண்டு வந்தார். அவர் புரட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டுலாம் அந்த ஆலய கதவில் விட்டன்பர்க் ஜெர்மனியில் அவர் 95 கொள்கைகள் ஆணி அடிக்கலைங்க. தப்பு அப்படின்னு ஆணி அடித்தார், அவ்வளோதான். அது பெரிய புரட்சியாக மாறிடுச்சு. மார்ட்டின் லூத்தர் நல்ல ஒரு பாடல் கவிஞர். பாட்டுலாம் எழுதுவார். அவர் எழுதின ஒரு பாட்டு இந்த புக்கில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? 287வது பாட்டு. 287. கர்த்தர் தான் எங்கள் துர்க்கமும் அரண்பலனுமாமே. ரொம்ப அருமையான பாட்டு. A mighty fortress is our God அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல பழைய பாட்டு. நம்ம பெரும்பாலும் அந்த பாட்டை பாடுறது கிடையாது. 287. அந்த பாட்டை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அது அப்படியே 46ஆம் சங்கீதம். சரிங்களா? அப்போது இந்த மார்ட்டின் லூத்தர் அந்த போப்பாதிக்கத்தின் மத்தியில், பயங்கரமான கொந்தளிப்புகளின் மத்தியில் அவர் என்ன பண்ணார்? சத்தியத்தை நிலைநாட்டினார். வேதாகமம் மட்டுமே என்பதை உயர்த்தி பிடித்தார். அவரை சுற்றிலும் நிறைய போப்பு பிசாசுகள் சூழ்ந்திருந்தது. போப்பு மார்க்கம் அவரை சூழ்ந்திருந்தது. சில நேரத்தில் உடஞ்சிருவார். மார்ட்டின் லூத்தர் உடஞ்சிருவார். நமக்கு அப்படி மனுஷன் தானே. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், பிரசங்கியாராக இருந்தாலும், ஒரு பெரிய புரட்சிகரமான சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் மனுஷன்தான். அப்போ பாருங்க, மார்ட்டின் லூத்தர் சில நேரத்தில் அப்படியே உடஞ்சி உட்காந்துருவாராம். அப்போ அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஃபிலிப் மெலங்டன். நம்ம இப்போ போன வருஷம் படித்தோம் தெரியுமா? மாபெரும் போராட்டம் புக்கு படித்தோம்ல. நீங்கள் அந்த புக்கில் படித்து நல்ல கவனமாக படித்தது தான் ஞாபகம் இருக்கும். ஃபிலிப் மெலங்டன். இந்த ஃபிலிப் மெலங்டன் தான் அவர் ஒரு சாஃப்ட் டைப், ரொம்ப சாஃப்டாக இருப்பார். மார்ட்டின் லூத்தர் பயங்கர போல்டு. எப்படி பைபிளில் எஸ்ரா ரொம்ப சாஃப்ட்டு, நெகமியா அடித்து முடிய பிச்சிருவார். நெகமியா அடுத்தவன் முடிய பிச்சிருவார். எஸ்ரா என்ன செய்வார்? தான் தாடியை பிச்சுக்குவார். நீங்கள் படித்து பாருங்கள், 2 புத்தகத்தில் படித்து பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப போல்டாக இருப்பார், ஒருத்தர் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். அதே மாதிரி தான் மார்ட்டின் லூத்தர் போல்டாக இருப்பார். சாஃப்டாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் மெலங்டன். அப்போது இந்த போல்டாக இருக்கிற மார்ட்டின் லூத்தர் சில நேரம் உடஞ்சிருவார். அப்போது ஃபிலிப் மெலங்டன் சொல்லுவாராம், மார்ட்டின் கம் லெட்ஸ் சிங் Psalm 46 அப்படின்னு சொல்லுவாராம். மார்ட்டின் வா, நம்ம 46ஆம் சங்கீதத்தை பாடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம பாடுறோமா? என்ன பாடுறோம்? புலம்பல் பாட்டு தான் பாடுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ
இப்படி தான் புலம்பிகிட்டு இருக்கிறோம். சரிதானே? இந்த 46 சங்கீதம் சும்மா சாதாரண சங்கீதமாக நினச்சிடாதீங்க. இதை குறித்து ஃபஸ்ட் வில்மாட் அழகாக ஒரு பிரசங்கம் பண்ணுவார், அருமையான பிரசங்கம் பண்ணுவார், கேட்டிருக்கேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆபத்து காலம் வருந்தான். ஜாதிகள் கொந்தளிக்கும், ராஜ்யங்கள் தத்தளிக்கும், பூமி நிலை மாறும், மலைகள் எல்லாம் சமுத்திரத்தில் போய் உள்ளே விழுந்துடும். இதெல்லாம் நடக்கும். தீவுகள் எல்லாம் அகன்று போகும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அந்த 7 வாதைகள் பற்றி படித்து பாருங்க. 7ஆம் வாதைகளை பார்த்தீங்கன்னா உலகமே கம்ப்ளீட்டாக இங்கிருந்து அங்கே அப்படி இப்படி மாறி போயிடும். மலைகள்லாம் காணாமல் போயிடும். இதுதான் ஆபத்து காலம். சரிங்களா? ஆனால் இந்த காலத்தில் தேவன் நமக்கு அடைக்கலம். இதான் 46வது சங்கீதம். சரிங்களா? 47ஆம் சங்கீதம் நல்லா குயிக்காக தான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ 46ஆம் சங்கீதம் ஆண்டவர் எப்படி காட்டுதுங்க? தேவன் நம்முடைய அடைக்கலம். காட் இஸ் ஆர் ரெஃப்யூஜ். ரெண்டாவது 47ஆம் சங்கீதம். இதெல்லாம் குட்டி குட்டி சங்கீதங்க. இந்த சங்கீதங்கள்லாம் 46ஆம் சங்கீதம் கோராகின் புத்திரர், 47ஆம் சங்கீதம் கோராகின் புத்திரர், இவங்கெல்லாம் எழுதுனது. 47ல் நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 47ல் வசனம் 7, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. For God is the king of all the earth. பூமி எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா. சரியா? முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். போப்பு வந்தா என்ன, டூப்பு வந்தா என்ன, யார் ராஜா? ஆண்டவர் தான் ராஜா. சரிதானே? பூமி அனைத்திற்கும் அவர் தான் ராஜா. அன்பானவர்களே, இதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. 47ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் பாருங்களேன். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி, நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். He shall subdue the people under us and the nations under our feet. ஜனங்கள் எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவாராம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, துன்மார்க்கரை சொல்லுங்க, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழே உங்கள் உள்ளங்கால்களின் கீழே எப்படி இருப்பாங்க? சாம்பலாக இருப்பார்கள். அப்போது துன்மார்க்கர் பூரா நம்ம கால் கீழே சாம்பலாக இருப்பாங்களா? நம்ம போய் சாம்பலாக இருக்கக்கூடாதுங்க, கவனமாக இருந்துக்கங்க. உலகத்தில் சில்லறை காரியங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம கடைசியில் சாம்பலாக போயிடக்கூடாது. நம்ம காலு கீழே யார் இருக்கணும்? துன்மார்க்கர் சாம்பலாவார்கள். அந்த சாம்பல் கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ். எப்பொழுதுமே நியாயம் என்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ், சத்தியம் என்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, யாருனாலும் சரி. சரிங்களா? பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், இப்படி ஒரு சமரசம் இல்லாத சத்தியத்திற்கு இசைவான ஒரு வாழ்க்கை வாழுவோன்னு சொன்னால் ஜாதிகள் எல்லாம் ஆண்டு நிச்சயம் வரான், நம்ம காலு கீழே கொண்டு வந்துடுவான். பைபிளில் அந்த காலத்தில், பைபிள் காலத்தில் பாதம் எதுக்கு அடையாளம்? நீ பைபிள் படித்து பாருங்களேன். யோசுவா காலத்தில் படிச்சிங்கன்னா ஒரு 5 ராஜாக்களை பிடிச்சிட்டு வருவோம். 5 எதிரிகளே ராஜாக்களை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ யோசுவா சொல்லுவார் தன்னுடைய படை வீரர்களை பார்த்து, அந்த 5 ராஜாக்கள் தலைமையில் என்ன பண்ணுங்க, உங்கள் காலை வைங்க. படிச்சிருக்கீங்களா? படித்து பாருங்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம். உங்கள் காலை தூக்கி அவன் எதிரி மேலே வைங்க அப்படின்வார். என்ன அர்த்தம் தெரியுமா? இவெல்லாம் நமக்கு அடிமை. சரிங்களா? அப்போ பாதம் என்பது நான் ஆளுகிறேன் என்பதற்கு அடையாளம், நான் உரிமையாளன் என்பதற்கு அடையாளம். ஆபிரகாம் ஆண்டு சொன்னார், நீ என்ன பண்ணு, ஆதியாகமம் 13 அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன், நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு என்ன செய்யும், சொந்தமாகும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுகிற பூமி நமக்கு சொந்தம். அப்போ வசனத்தில் பார்த்தோம், 47 சங்கீதம் 3ல் பார்த்தோம்னா, ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னா, ஆண்டவர் எல்லா ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டாந்துருவார். நாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்தோம்னா எல்லாமே நமக்கு கீழே வந்துடும். ஆனால் இப்போ நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. என்ன போச்சு? என்னைக்கு ஆதாமேவல் பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு ஆளுகை கள்ள சாத்தான் கையில் போயிடுச்சு. சரிதானே? அவன் தான் பூமியின், அதாவது உலகத்தின் அதிபதி அவன் தான். இப்பிரபஞ்சத்தின் தேவன்
அவன் தான். ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் தான். சரிதானே? பைபிள் அப்படித்தான் சொல்லு. யோபுட்ட கூட யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் கேட்பாரு, சாத்தானே நீ எங்கேருந்து வர்ற? என்ன சொல்லுவான்? பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? பூமி பூரா என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. படிக்கிறோம்ல 1 யோவான் 5:19. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகமே பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடக்கு. அந்த பூமியே எல்லாமே சாத்தானுக்குள்ள தான் கிடக்கு. நாம் அவனுக்குள்ளே கிடக்கிறோமா? உலகம் கிடக்கலாம், ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் கிடக்கலாமா? ஆனால் பல நேரங்களில் ரொம்ப வேதனையான விஷயம், நமக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. சரியா? நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது கீழே இறங்க வரேன், பாதம்ன்றக்க சொல்ல வரேன். 2ஆம் வருகை வரும்பொழுது ஆண்டோடைய பாதங்கள் பூமியில் படுமா? படாது. எங்கே தான் இருப்பார்? வானத்தில், மத்திய வானத்தில் தான் இருப்பார். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 13-17 வசனங்களை வாசிக்கிறோம். ஆனால் 3ஆம் வருகை வரும்பொழுது எங்கே வருவார்? இறங்கிடுவார். படிக்கலாமா வசனம்? சகரியா 14:4 பாருங்களேன். சகரியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவு மலையின் மேல் நிற்கும். 5ஆம் வசனம் பின்பகுதி. என் தேவனாய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாக இருக்கும். 3ஆம் வருகையை பற்றி பேசுதுங்க சகரியா 14 அதிகாரம். 3ஆம் வருகையில் அவருடைய கால்கள் பூமியில் படும். எங்கே? ஒளிவு மலை மேலே. 2ஆம் வருகையில் இந்த பூமி ஆண்டோடைய கண்ட்ரோலில் இன்னும் போயிருக்காது. சரிதானே? முழுசாக போயிருக்காது. ஏன் தெரியுமா? பூமியில் சாத்தான் எங்கே தான் கிடப்பான்? பூமியில் தான் கிடப்பான் 1000 வருஷம். அவனும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் இன்னும் செத்த நிலையில் கிடக்கிற துன்மார்க்கரும் பூமியில் தான் கிடப்பாங்க. அந்த பூமியின் நிலைமை எப்படின்றத எரேமியா 4 அதிகாரம் 23-26 வசனங்கள் வரைக்கும் படிச்சு பாருங்க. 1000 ஆண்டுகளில் பூமி எப்படி இருக்கும்? அப்போ 2ஆம் வருகையில் அவர் கால்கள், ஆண்டோடைய கால்கள் பூமியில் படாதுன்னா இன்னும் சாத்தான் அந்த பூமியில் தான் கிடப்பான், அவன் கண்ட்ரோலில் தான் அந்த பூமி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் 3ஆம் வருகையில் தான் அவருடைய கால்கள் ஒளிவு மலையில் படும், இறங்கும். என்ன அர்த்தம்னா ஆண்டு என்ன செய்ய போகிறாரு? சாத்தானையும் துன்மார்க்கர் கூட்டம் எல்லாத்தையும் அக்கினினால் அழிப்பதற்கு அவர் வருகிறார். அதான் 3ஆம் வருகை. சரிங்களா? அக்கினினால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் துன்மார்க்கர் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் என்பது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்தியம். சரிங்களா? அப்போ அந்த 3ஆம் வருகையில் தான் ஆண்டுடைய பாதங்கள் பூமியில் படும். என்ன அர்த்தம்னா இந்த பூமி முழுசையும் ஆண்டர் பழைய பூமியை அழிச்சுவிட்டு ஆண்டர் புதிவான புது பூமியை உண்டாக்குவார். அங்கே நீதி வாசமாயிருக்கும். சரிங்களா? அதனால தான் 47ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. சரி, இப்போ ரெண்டாவது நாம் பார்க்குற சங்கீதம் 47 நமக்கு ஆண்டவர் யாருன்னு காட்டுது? ராஜாவாக காட்டுகிறது. சரி, 75ஆம் சங்கீதம் பார்த்துருவோமே. சங்கீதம் 75. இது ஒரு அழகான ஒரு சங்கீதங்க. இது ஒரு குட்டி சங்கீதம். 75ஆம் சங்கீதம். 75ஆம் சங்கீதம் ஆண்டவர் எப்படி காட்டுது அப்படின்னா நியாயாதிபதியாக காட்டுகிறது. 46ஆம் சங்கீதம் அவர் அடைக்கலம். 47ஆம் சங்கீதம் அவர் ராஜா. 75ஆம் சங்கீதம் அவர் யாரு? நியாயாதிபதி. காட் இஸ் ஆர் ஜட்ஜ். வசனம் பாருங்களேன். 75 7ஆம் வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம். மதுபானம் என்னது? திராட்சை ரசம் வச்சுக்கிங்களேன், புளிச்ச திராட்சை ரசம். சரிங்களா? அது ஆண்டவர் நினைச்சுவார், துன்மார்க்கர் குடிக்க கொடுப்பார். அதாவது கடுமையான தண்டனைகளை, நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பார். துன்மார்க்கருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படும். அதாங்க திராட்சை ரசம் ரத்தம் அப்படின்னு புதன்கிழமை பாடம் தலைப்பு கொடுத்துருக்கு.
அப்போது 75ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியிலே துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். 75ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இந்த உலகத்தில் துன்மார்க்கம் நடக்குதா? சரி, உலகத்தை விட்டுருங்க, உலகத்தை விட்டுருங்க, அது ஆண்டவர் அறியாத கூட்டம். ஆண்டவர் அறிந்த கூட்டத்தார் சபைக்குள்ளே தவறான காரியங்கள் நடக்குதா இல்லையா? நடக்குது. வெளியே தெரியாமல் நடக்கும். சரிங்களா? வெளியே தெரியாமல் நடக்கும் அக்கிரமங்கள். சரியா? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி அக்கிரமங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் பிரியமானவர்களே, தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். புதன்கிழமை பாடத்தில் முதல் பேராகிராஃப், முதல் பத்தி, பெரிய பத்தி, அதில் நடுவிலேருந்து வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பில் தேவன் சரி செய்ய போகிற விஷயங்களில், இப்போ நியாய தீர்ப்பு நடந்துட்டுருக்குல்ல, நடக்குதா இல்லையா? அது நடக்குதுன்னு யாருக்குங்க கவலை? ஒருத்தருக்குமே கவலை கிடையாது. நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது சும்மா சொல்கிறோம். இப்போ அந்த நியாய தீர்ப்பு நடக்குதே, இதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். நம்மக்கிட்ட 1% கூட கிடையாது. ஆமாவும் இல்லையா? கிடையாது. சும்மா ஊருக்கு தான் சொல்கிறது, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துருச்சுன்னு. அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்துச்சுன்ற அந்த புத்தியும் அந்த உணர்த்துதலும் யாருக்கிட்ட இல்லை? இன்னைக்கு நம்மகிட்ட கிடையாதுங்க. நம்மகிட்ட கிடையாது. மாபெரும் ஏமாற்றம் சொல்லி நம்ம மாபெரும் ஏமாற்றம் ஆண்டவரை பெரிய லெவலில் ஆண்டவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரிதானே? சத்தியத்திற்கு செய்வான வாழ்க்கை நம்மகிட்ட துளி கூட கிடையாது. வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பில் தேவன் சரி செய்ய போகிற விஷயங்களில் விழுந்து போன நம் உலகத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்கு தீர்ப்பளிப்பதும் அடங்கும். ஆண்டவர் நியாய தீர்ப்பில் நிறைய விஷயங்களை சரி பண்ணுவார். அப்படி தானே? அதில் எதை சரி பண்ணுவார் தெரியுமா? விழுந்து போன நம் உலகத்தில், நம்ம இங்கே தானே இருக்கிறோம், விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்கு தீர்ப்பளிப்பார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு லெவலில் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காருல்ல. நம்ம எங்கே இருக்கிறோமோ, புருஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்குது. சரிதானே? டீச்சர் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு பிரின்சிபல் அல்லது ஒரு தலைவர் யார் எடுத்துக்கினாலும் சரிங்க, அந்தந்த லெவலுக்கு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே லெவல் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் தேர். அந்த அதிகாரத்தை அல்லது அந்த செல்வாக்கை தவறாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு ஆண்டு என்ன செய்வாராம்? கடுமையான நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். சரியா? கடுமையான நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். விழுந்து போன மனிதர்கள் மற்றவர்களுக்காகவும் வாழ்வதில்லை, தேவனுடைய மகிமைக்காகவும் வாழ்வதில்லை, மாறாக தங்களுக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். நீங்கள் நான் விழுந்து போன மனிதர்கள் தானே? we are fallen human beings. விழுந்து போன மனிதர்கள். சரிதான். அப்போ இந்த விழுந்து போன மனிதர்கள் பிரச்சனை என்ன? இவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? மற்றவங்களுக்காக வாழ மாட்டாங்க, தேவனுடைய மகிமைக்காகவும் வாழ மாட்டாங்க. அப்போ அந்த விழுந்து போன மனிதன் ஃபோக்கஸில் எங்கே தான் இருக்கும்? நான் தான். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, ஏனெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபஸ்ட்டு அதாங்க பாயிண்ட், அதுதான். 2 தீமோத்தேயு 3:1 தற்பிரியராயும், செல்ஃப் லவர்ஸ், தற்பிரியராயும். நான் தான் எப்போ இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் இருக்கக்கூடாது. இயேசுவானவர்கிட்ட இருந்துச்சா? இல்லை, அவர் இறங்கி வந்தாருங்க. போப்புக்கிட்ட இருக்கா? அந்த ஆள் ஏறிக்கிட்டே போறாரு மேலே. அப்படி தானே? எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தன்னைத்தான் தேவனாக காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்களேன், தேவபக்தியின் ரகசியம் அதாங்க. பைபிளில் வசனம் இருக்குது. 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்தியின் ரகசியம், ஆண்டவர் அப்படியே கீழே இறங்கிட்டே வருவார். அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? இவன் இந்த
இந்த போப்பு மார்க்கம் தன்னை உயர்த்திக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது விழுந்து போன உலகத்தில், விழுந்து போன மனிதர்களிடத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த விழுந்து போன மனிதர்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிறது கிடையாது, தேவனுக்காக வாழ்கிறது கிடையாது. அவர்கள் தங்களுக்காகவே, பாடத்தில் இருக்குது சரிதான், தங்களுக்காகவே, மாறாக தங்களுக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். அப்போ ஆண்டு நினைச்சுவார், கவலைப்படாதீங்க, உங்களை சுற்றிலும் அநியாயம் நடக்கிறதா, சுயநலத்துக்காக அக்கிரமம் நடக்கிறதா, கவலைப்படாதீங்க. ஆண்டு நினைச்சுவார், எல்லாம் ஒரு நாள் கணக்கில் வச்சு ஆண்டவர் வச்சு செஞ்சிருவார். சரிங்களா? மதுரையில் அப்படி தானே சொல்கிறோம், மதுரை பாஷா தானே. ஒரு நாள் ஆண்டவர் வச்சு செய்வார் பார், வச்சு செய்வார். சுயநலமாக செயல்படுறோமா, வச்சு செய்வார், யாராக இருந்தாலும் சரி. சரியா? பாடம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. பாடத்தில் படித்து பாருங்கள், புதன்கிழமை பாடத்தில் இருக்குது. பிரியமான தேவ பிள்ளைங்களே, அப்போ 75ஆம் சங்கீதம், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அப்படின்னு பார்க்கணும். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு படிக்கிறோம். சரி, அப்போ ஆண்டவரை 46ஆம் சங்கீதத்தில் அடைக்கலம் என்று பார்க்குறோம். 47ஆம் சங்கீதத்தில் பூமி அனைத்திற்கும் ராஜான்னு பார்க்குறோம். 75ஆம் சங்கீதத்தில் அவர் யார்? யார்? நியாயாதிபதி. பைபிள் நிறைய இடத்துல சொல்லுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி அப்படின்னு படிக்கணும். சரிதானே? அப்போ நியாயாதிபதி அவர் செய்வாருங்க, ஏற்ற வேளையில் அவர் செய்வார். இதோ நியாயாதிபதி எங்கே நிற்கிறார்? எங்கே நிற்கிறாரு? வாசல் அருகே நிற்கிறார். இருக்கல யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாசல் அருகே நியாயாதிபதி நிற்கிறார். எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் எதையும் பார்க்காதவர் கிடையாது, கண்டுகொள்ளாதவர் கிடையாது. எல்லா அக்கிரமங்களையும், உலகத்தாருடைய அக்கிரமங்களையும், உள்ள நடக்கிற அக்கிரமங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? அவர் நியாயம் தீர்ப்பார். சரி, 67ஆம் சங்கீதம், 4வது சங்கீதம் கடைசியாக பார்த்துருமா? 67வது சங்கீதம், இது ஒரு குட்டி சங்கீதம். 67 இந்த சங்கீதம் ஆண்டவரை நமக்கு எப்படி காட்டுது தெரியுமா? ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவராக காட்டுகிறது. காட் இஸ் அவர் பிளெஸிங், காட் இஸ் அவர் பிளெஸர். தேவனை ஆசீர்வதிக்கிறவராக 67ஆம் சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. சரியா? சரி, 1 வசனம் பாருங்களேன். இதில் தான் மனப்பாட வசனம் படித்தோம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1லேருந்து, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். பாருங்களேன், எல்லா ஜாதிகளுக்குள்ளும் ஆண்டோட ரட்சிப்பு விளங்கணுமா? அவருடைய ரட்சிப்பின் சத்தியம் எல்லா தேசங்களுக்கும் போகணும். இதுக்கு தாங்க ஆண்டவர் யார் அழைச்சார்? யார் அழைச்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சார். அவங்க இந்த வேலையை செஞ்சாங்களா? செய்யலை. சரிதானே? அப்போது அந்த சிலாக்கியம் அடுத்து யாருக்கு போச்சு? புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. சரிதானே? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் பர்னபா பிரசங்கத்தில் சொன்னாங்க, இது முதல் நாங்கள் புறஜாதியர் இடத்தில் போகிறோம். சரிங்களா? அப்போ யூதர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை, அவருடைய இரட்சணியத்தை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் விளங்க செய்யும்படி யூதர்கள் அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் அழைச்சார். அவங்க அதை அபாத்திரமாய் போனபடினால இந்த வாய்ப்பு அடுத்து புறஜாதிகளுக்கு போச்சு. சரியா? புறஜாதிகள் யாருங்க? யார் புறஜாதிகள்? நம்ம தானே. சரி, நம்ம உலகத்தில் இருக்க மற்ற ஜாதிகளுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டோட இரட்சணியத்தை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய நித்திய சுவிசேஷத்தை விளங்க பண்ணுறோமா? இல்லை. ஆமாவா இல்லையா? இல்லை. சொல்ல வேண்டிய செய்தி சொல்கிறோமா? செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்கிறோமா? ஆமாவா இல்லையா? இல்லை. சரிங்களா? பிரியமானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் அவருடைய இரட்சணியத்தை, ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கும்படி தேவன் நம்ம வைத்திருக்கிறார். 2ஆம் வசனம் 67:2, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது அழகான ஜெபம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைச்சார். சரியா? இவங்க மூலமாக ரட்சிப்பின் செய்தி எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க நிறைவேற்றல். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை இருட்டடிச்சு போச்சு. சரியா? அவங்க ஆண்டவர் கொடுத்த வேலை செய்யாதனால
கோத்திரங்கள் 2ஆக பிரிஞ்சிச்சு. 10 கோத்திரம் தனி, 2 கோத்திரம் தனி. 10 இஸ்ரவேல், சமாரியா தலைநகரம், வடதிசை ராஜ்யம். அடுத்து 2 யூதா பென்னிமீன், இது 2 தென்திசை ராஜ்யம். தலைநகரம் எருசலேம், யூதயா ராஜ்யம் அப்படின்னு பிரிஞ்சு இந்த 10 ஆண்டவர் அசீரியாவுக்கு கைதிகளை அனுப்பிவிட்டார். போ அப்படின்னு கிமு 722. அதுக்கப்புறம் கிமு 605 பாபிலோன் வந்துச்சு. பாபிலோன் என்ன பண்ணுச்சு, இந்த யூதாவை 70 வருஷம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நல்லா பாருங்களேன், எந்த ஜனத்தை ஆண்டவர் அழைச்சாரோ அந்த ஜனம் அந்த ஊழியத்தை செய்யாதனால கடைசியில் எங்கே போயிடுச்சு, எல்லாம் கைதிகளாக போயிடுச்சு. இதாங்க பழைய ஏற்பாடு. இவ்வளோதான் பழைய ஏற்பாடு, இவ்வளோதான் பழைய ஏற்பாடு, இவ்வளோதான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு ஆதாம் படைச்சார், ஆபிரகாம் வந்தார், ஆபிரகாம் வழியாக 12 கோத்திரங்களை உருவாக்கினார். இந்த 12 கோத்திரங்கள் வழியாக சத்தியம் உலகம் முழுவதும் போன ஆண்டு சித்தம் வச்சார். அந்த வேலையை அவங்க செய்யாதனால ஆண்டு 2ஆக பிரித்து அங்கங்கே அனுப்பிவிட்டார் கைதிகளை. போ, இதான் பழைய ஏற்பாடு, முடிஞ்சு. புரியுதா உங்களுக்கு? செய்ய வேண்டிய ஊழியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யலை. சரி, வியாழக்கிழமை பாடத்தில் ஒரு பகுதி வாசிக்கிறேன். 2வது பேராகிராஃப். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரின் 2 வரலாற்றை பார்க்கலாம். டார்க் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். ஆமாம் தானே? இப்போ நான் சொன்னேன், சுருக்கமாக சொல்லிட்டேன்ல. அதுபோலவே கடந்த 2000 வருடங்களில் கிறிஸ்தவ சபையின் வரலாறும் இருண்டதாகவே காணப்படுகிறது. இருண்ட காலம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருண்ட காலம்? இப்போ எங்களுக்கு இருண்ட காலம்ன்றீங்களா? சொல்லுங்கள், இருண்ட காலம் எப்போங்க? எப்போ இருண்ட காலம்? கிபி 538 கிபி 1798 வரைக்கும் 1260 ஆண்டுகள், அதாவது 13 நூற்றாண்டுகள் இருண்ட காலம் போப்பாதிக்கத்தினால. பார்த்தீங்களா? அப்போது இஸ்ரவேலருக்கும் இருண்ட காலம், அவங்க ஊழியத்தை செய்யலை. சபை வரலாற்றிலையும் இருண்ட காலம், கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுகள். கத்தோலிக்கன் தன்னை தாய் சபை என்று சொல்லி சத்தியத்தை பின்பற்றினவர்களை என்ன செஞ்சிச்சு? ஒடுக்கி துன்பப்படுத்தி கொன்று அழித்தது. சரி, அப்படியானால் இந்த பாடம் சொல்லுதுங்க, நம்ம இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இருண்ட காலத்தில் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். நாம் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கர் 5 படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சரி, அதனால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வதற்கு, அவருடைய ரட்சணியத்தை, அவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கார். அதான் 67 சங்கீதம் சொல்லுது. அப்படி வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அதான் 67 சங்கீதம் சொல்லுது. சரியா? நம்ம ஆசீர்வாதம் எதை நினச்சிட்டு இருக்கிறோம்? கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பதவியில் இருக்கணும், இதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதம், இதெல்லாம் குப்பைங்க, எல்லாம் குப்பை. சரிதானே? எல்லாம் குப்பை. எது ஆசீர்வாதம் தெரியுமா? தேவன் நம்ம எதற்கு அழைத்தாரோ அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி சத்தியத்துக்காக சாட்சியாக வாழ்கிறோம். பார்த்தீங்களா? தட் இஸ் த ரியல் பிளஸிங். அதான் உண்மையான ஆசீர்வாதம். அதான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதா? இதுதான் சங்கீதங்களில் நான் படிக்கிற பாடம். அன்பான தேவ பிள்ளைகளை, வெள்ளிக்கிழமை பாடத்தில் ஒரே ஒரு சுருக்கம் தான் இருக்குது. என்ன சுருக்கம் தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக விளங்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும்னா நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவிக்குள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதா, சமாரியா உலகத்தின் முடிவு பறிந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். பலன் அடைவீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். பி ஃபில்ட், பி விட்னஸஸ். பி ஃபில்ட், பி விட்னஸஸ். பலன் அடையுங்கள், ஆவியினால் நிரப்பப்படுங்கள், அதான் பலன். அப்போ தான் சாட்சிகளாயிருப்பீர்கள். நிரப்பப்பட்டிருக்கோமாங்க? நிரப்பப்பட்டிருக்கோமா? என்ன நிரம்பி இருக்கு? என்ன நம்மில் நிரம்பி இருக்கிறது? ஆவியானவர் தான் நிரம்பி இருக்கிறாரா? நம்மிடத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்கள் பேசாவிட்டால் கல்லுகள் பேசும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நோக்கத்தோடு தான் நம்மை அழைச்சிருக்கிறாரு. நாம் புறஜாதிகள். அப்போ புறஜாதிகளான நாம் இந்த கிருபையின் காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றலை. அதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் பெற்று செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து முடிக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்து இன்னொரு கிருபையின் காலம் வராது. சரியா? ஆகவே ஒப்படைப்போம் ஆண்டவருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுமா. நல்ல தகப்பனே, நீ கொடுத்த பாடத்திற்காக நன்றி. சங்கீதங்களில் தீர்க்க தரிசன பாடங்களை நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, சுற்றில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து
பயந்து போகாதபடி, தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற மிருகங்களை பார்த்து பயந்து போகாதபடி, ஆண்டவரே உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். 46 சங்கீதம், நீர் அடைக்கலமானவர் என்றும். 47 சங்கீதம், நீர் ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா என்றும். 67வது சங்கீதம், ஆண்டவரே நீர் நியாயாதிபதி என்றும். 75 சங்கீதம், நீ நியாயாதிபதி என்றும். 67 சங்கீதம், நீர் ஆசீர்வதிக்கிறவர் என்றும் காட்டுகிறபடினாலே நாங்கள் உம்மை சரியாய் புரிந்து கொண்டு உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.